வாசகர்களின் பயன்பாட்டிற்காக 35 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட நூலகத்தின் பரிதாப நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அருகே உள்ள பொழிச்சலூர் பகுதியில் குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பில் நூலகம் அமைத்து தர கோரிக்கை வைக்கப்பட்டது. பொழிச்சலூர் ஊராட்சி சார்பில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன் 100 உறுப்பினர்களுடன் நூலகம் தொடங்கப்பட்டது. 5000த்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் பாதுகாக்கப்படுவதுடன் தினம்தோறும் 100க்கும் மேற்பட்டோர் புத்தகங்களை வாசிக்கவும், உறுப்பினர்களாக உள்ளவர்கள் புத்தகங்களை வீட்டிற்கு எடுத்துச் சென்று படித்தும் வந்தனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதிக வாசிப்பாளர்களை தன்வசம் வைத்திருந்த நூலகத்தின் தற்போதைய நிலை கவலையளிக்கிறது. நூலகத்தின் மேற்கூரை பழுதடைந்த நிலையில் மழைக்காலங்களில் புத்தகங்கள் நனைந்து வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. நூலகத்தின் பணியாளர் புத்தகங்கள் நனையாமல் இருக்க பிளக்ஸ் பேனர்களாலும் சிறிய பலகைகளாலும் கோணிகளாலும் மூடி வைக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இது குறித்து பொழிச்சலூர் குடியிருப்போர் நலச்சங்க முன்னாள் தலைவர் வெங்கடேசன் கூறும்போது, நூலகத்திற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் தற்போது பல்வேறு அரசு துறை கட்டிடம் கட்டப்பட்டதாகவும், மீதியிருக்கும் 1000 சதுரடியில் நவீன நூலகத்தை கட்டித்தர வேண்டும் என கடந்த 6 ஆண்டுகளில் பல்வேறு நூலகத்துறை இயக்குநரை சந்தித்து கோரிக்கை விடுத்ததாகவும் தெரிவித்தார். 35 வருஷம் அந்த கட்டடம் இன்னைக்கு சேதம் அடைஞ்சு எல்லாம் நீர் வழி எல்லாம் கட்டடம் எல்லாம் விரிசல் அடைஞ்சு மேலத்தெல்லாம் கீழே தரையில இருந்து நீர் கசியறதோட ஓதங்கள்லாம் விட்டு புத்தகங்கள் வைக்கவும் ஜனங்கள் வாசகர்கள் உட்காரவும் வசதி இல்லாம ஆபத்தான நிலையில இருக்குது. இது பல முறை நான் எடுத்து கொடுத்தாச்சு. 4 இயக்குநர்களை பார்த்துட்டேன். இப்ப கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலேயும் ஒரு இயக்குநரை பார்த்தேன். ஆண்டவத்துல இந்த லைப்ரரி நல்லா நடக்கணும், ஒரு 1000 சதுரடியாவது இன்றைக்கு மீதி உள்ள நிலத்துல ஒரு 1000 சதுரடியாவது கட்டித்தரணுங்கிறதுதான் விண்ணப்பை நான் கொடுத்தேன். நூலகத்தின் நிலை குறித்து வாசிப்பாளர் கூறும்போது, தற்போது மேற்கூரை பெயர்ந்திருப்பதால் நூலகத்தில் அமர்ந்து புத்தகங்களை வாசிக்க அச்சமாக இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரே ஒரு நூலகம் தான் இருக்கு இங்க. இதை ஏராளமான மாணவர்கள், ஓய்வு பெற்றவர்கள், இன்னும் குடும்ப தலைவிகள் எல்லாரும் பயன்படுத்துறாங்க. ஆனா இது கட்டடம் ரொம்ப கொஞ்சம் பழசா இருக்கு. கட்டடம் பணிபுரிகிறவங்க, வாசகர்கள் எல்லாருமே பயப்படுற அளவுக்கு இருக்கு. மழை காலத்துல சொல்லவே வேணாம், ஏற்பட்ட தண்ணியே உள்ளார வந்துடுது, கட்டடம் உள்ளாரே வந்துடுது. மேல சீலிங்ல இருந்து கொஞ்சம் பெயர்ந்து விழுது. இதை கூடுமான மட்டும் சீரமைச்சா, உடனடியாக சீரமைச்சா நல்லா இருக்கும். உள்ள மழை தண்ணி வாசல் என்ட்ரன்ஸ்ல எல்லாம் ஒரே சேரா இருக்கும். ஜனங்க கூட வரமாட்டாங்க. பில்டிங் மேல ஈரம் காஞ்சி நிக்குது. உளுந்து போயிடுமோன்னு நினைச்சுக்கிட்டு வர்றதில்ல. நிறைய லைப்ரரி ஃபண்ட்ல பணம் ரெடியா இருக்கு, இடமும் ரெடியா இருக்கு. பக்கத்துல இடம் சேர்த்து பெருசா கட்டணும். அதான் கோரிக்கை. பொழிச்சலூர் வார்டு கவுன்சிலர் செல்வராஜ் கூறுகையில், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ நிதியிலிருந்து புதிய நூலகம் கட்ட 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும், 20 லட்சம் ரூபாய் போதாது என நூலகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதால் பணம் திரும்ப பெறப்பட்டதாகவும் தெரிவித்தார். அந்த நூலகம் மழை காலத்துல பழுதுபட்டு இருக்கிறது ரொம்ப உண்மைதான். அதனால நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி அவர்களும், நம்மளுடைய தலைவர், துணைத் தலைவர் இவங்கெல்லாம் அந்த நூலகத்தை ஆய்வு செய்து அந்த நூலகத்தை புதுசா கட்டணும்னு முடிவெடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் 23 லட்சம் ரூபாய் அதுக்குன்னு ஃபண்ட் ஒதுக்குனாரு. ஆனாலும் அந்த ஃபண்டை அவங்க யூஸ் பண்ணாம, எங்களுக்கு இந்த ஃபண்டு போதாதுன்னு சொல்லி அந்த ஃபண்டை அவங்க யூஸ் பண்ண விரும்பல அந்த நூலகத்தினுடைய நூலகர். அதனால என்ன பண்ணோம்னா, அந்த ஃபண்டு 3 மாத அளவுக்கும் காத்திருந்து அந்த ஃபண்டு திரும்ப பெறப்பட்டது. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நாங்களே அந்த கட்டடத்தை கட்டிக்கிறோம், அதனால எங்களுக்கு ஒரு என்ஓசி கடையில்லா சான்றிதழ் எங்களுடைய மாவட்ட ஆட்சியர் மூலம் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து முறைப்படியான கடிதம் பெறப்பட்டு நாங்க அதை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி இருக்கிறோம். கூடிய விரைவில் அந்த கடையில்லா சான்றிதழ் வந்த உடனேயே அவங்க அந்த இடத்துல அருமையான ஒரு நூலகத்தை கட்டுறதா இருக்கிறாங்க. அதனால அரசு இந்த இடத்துல எந்த அலட்சியமும் படுத்தலைன்னு சொல்லி இதன் மூலம் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறாங்க. இது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறுகையில்,
தமிழகத்தில் எங்கு நூலக வசதி வேண்டுமானாலும் உடனடியாக செய்து தரப்படும் என்று தெரிவித்தார். கலைஞருடைய பெயரை ஒரு நூற்றாண்டு நூலகம் கொண்டு வந்ததுலேருந்து தந்தை பெரியாருடைய பெயரில், பெருந்தலைவர் காமராஜர் பெயரில், அடுத்தது அஞ்சலை அம்மாளுடைய பெயரில், காகித இல்லத்துடைய பெயரில், பாரதிதாசனுடைய பெயரில், இப்படி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நூலகத்துக்கு அதிகப்படியாக நாங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருவோம். ஸோ எங்கெங்கெல்லாம் கட்டிடங்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்றதோ, சப்போஸ் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து வாடகை கட்டிடம் இருந்து சொன்னால், அங்கே இடம் இருந்து சொன்னால் உடனே அதற்கு நம்ம நிதியை ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் நம்ம இருக்கணும். இப்போ நம்முடைய மாஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா நாலேஜ் சென்டர் அப்படிங்கிறதே தனியாக நம்ம கட்டிடுவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட நம்ம அதே நம்ம பண்ணிடுவோம். ஸோ அட் த மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் நமக்கு நூலக கட்டிடம் தேவைப்பட்டு கொண்டிருக்கணும் அதுக்கான நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு உடனடியாக இப்போ நம்மளே நம்ம நிறைய திறந்திருக்கோம். நாங்கள் வருகின்ற 18ஆம் தேதி கூட நம்ம அனுபவம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாங்கள் தேதி கேட்டிருக்கோம். எங்கெங்கெல்லாம் கட்டடங்கள் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற ஒரு வகுப்பறை திறப்பதாக இருந்தாலும் நூலகங்கள் எங்கெல்லாம் ரெடியாக இருந்தோ அதை திறக்கிறதுக்கான அந்த பணியை வந்து அன்னைக்கு தொடங்கலாங்க. ஏராளமான வாசகர்களை கொண்ட பொள்ளிச்சலூர் நூலகத்திற்கு பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மறுவாழ்வை அரசு கொடுக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக அப்துல் காதர்.